யாத்திரை பணியாளர்களுக்காக நலவாரியம் ஓய்வூதிய திட்டம் கொண்டுவரப்படும் என ராமநாதபுரம் தொகுதி பாஜக வேட்பாளர் GPSK நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் GPSK நாகேந்திரன் ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோவிலில் பணிபுரியும் அகில இந்திய யாத்திரை பணியாளர்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். அப்போது அவர்களின் குறைகளை கேட்டறிந்து பிரச்சினைகளை தீர்த்து வைப்பதாக உறுதியளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ராமேஸ்வரம் பகுதிக்கு கடந்த காலத்தில் போதுமான நலத்திட்டங்கள் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டினார். தான் வெற்றி பெற்றதும் யாத்திரை பணியாளர்களுக்காக நலவாரியம், ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்டவை கொண்டுவரப்படும் என்றும் உறுதியளித்தார். திமுக அரசுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த அவர் மக்கள் மாற்றத்துக்கு தயாராக உள்ளதாக கூறினார். ராமநாதசுவாமி கோவில்ல பணியாற்றிவாக என் சொந்த பந்தங்கள் யாத்திரை பணியாளர்ல ஒரு மீட்டிங் பேசணும். அவங்களுடைய குறைகள்லாம் கேட்டேன். ரொம்ப கஷ்டமா இருந்தது. கண்டிப்பா ஏதோ காரணனுக்காகத்தான் இங்க என்ன ராமநாதசுவாமி கொண்டு வந்திருக்காரு. அவங்க கோரிக்கைகள் எல்லாம் 200% நிறைவேற்றப்படும். இதுல ஸ்பெசிபிக்கா பார்க்கும்போது கடந்த 5 வருஷமா MLA இருந்தாங்க. ஆனா ராமேஸ்வரத்துக்கு எனக்கு தெரிஞ்சு வாரத்துல 2 நாள் 3 நாள் வந்து போயிட்டு இருக்காங்க. என்ன பண்ணாங்க? எதுக்காக ராமேஸ்வரத்துக்கு வராங்க? எங்க மக்களுக்காக என்ன பண்ணாங்க? யாத்திரை பணியாளருக்காக என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு கூப்பிட்டு பேசினாங்கன்னா கண்டிப்பா இல்லை. அதெல்லாம் முத்தாய்ப்பாக நாங்க 4ஆம் தேதி கோட்டையில் அண்ணன் கொடியேற்ற புகழ் யாரு எடப்பாடி அவர்கள் ராமேஸ்வரத்துக்கு விடிவு காலம் பிறந்தவர். எங்க கோரிக்கை எல்லாமே முழுமையாக நிறைவேற்றப்படும் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த கிணத்துல தண்ணி அடிச்சு எவ்வளவு கஷ்டம் சொல்லிட்டு. ஏன்னா நான் திலா பிடிச்ச திலாங்கிறது தண்ணியை கீழே இருந்து மேல எடுத்தாதான் திலா. 10-15 அடியில தண்ணி ஒவ்வொரு டைம் எடுத்து ஊற்றும் போது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியும். நெஞ்செல்லாம் வலிக்கு நைட்டு போய் படுக்கும் போது அந்த வேலையை என் அண்ணன் தம்பி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 40-50 வயசுக்கு மேல கண்டிப்பா இதே வேகத்தில் ஒர்க் பண்ண முடியாது. அதுக்காக இவங்களுக்கு ஒரு நலவாரியம் அமைக்கணும். யாத்திரை பணியாளர்கள் நலவாரியம் அமைச்சு அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும், ஒரு இன்சூரன்ஸ், கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட், மாசம் ஒரு பென்ஷன் வாங்கணும்னு என்னுடைய ஆசை. கண்டிப்பா இதை நடத்தி கொடுப்பேன்.